பாருங்கள் 2 சைடும் கை வச்சு இணைச்சிட்டோம். இப்போ மேல் பட்டம் சைடு அடிக்கலைங்க, ஏன்னா நம்ம அது ஃப்ரீல் வச்சுட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் இதை வச்சு அணைச்சிட்டு தான் நம்ம சைடு ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி வரும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபினிஷிங் இது முடிஞ்சிடுச்சு. இனி கீழே அடிக்கலாம், பார்க்கலாங்க. பாருங்கள், லேயர் குர்த்திக்கு நம்ம வந்து லேயரை ஃபஸ்ட்டு லேயர் எடுத்திருக்கோம் 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச் நம்ம அதுக்கு தகுந்த அப்படி இது எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்ச்சு டேப் வச்சு காட்டுறோம் பாருங்கள். 17 இன்ச்சஸ்ங்க. 17 இன்ச்சஸ் தான். 17 இன்ச்சுக்கு தகுந்த அப்படி 30 இன்ச்சு நம்ம ப்ளீட் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயர் இதில் 2 பீஸ் இருக்கும், பேக் சைடுக்கு ஒன்று, ஃப்ரண்ட் சைடுக்கு ஒன்றும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்று பிடிச்சிக்குவோம். சின்ன சின்னதாக பிடிக்கணும். இந்த கொஞ்சம் 3 இன்ச்சு சைஸ்க்கு தையல் வச்சுக்கோங்க, தூரமாகவே இருக்கட்டும். கொஞ்சம் சைடாக அடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சு ஃபஸ்ட் லேயர் நமக்கு தேவை 17 இன்ச்சஸ். கரெக்டாக 17 இன்ச்சஸ் பாருங்கள், கரெக்டாக 17 இன்ச்சஸ். இதே மாதிரி இப்போ அதையும் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, இதில் அதையும் அடிச்சுக்குவோம். பதினேழு இன்ச்சஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்கா. இப்போ இது ஃபஸ்ட் பார்ட் ரெண்டும் அடித்தாச்சு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். செகண்ட் பார்ட் எடுப்போம் பாருங்கள். 45 செகண்ட் பார்ட் இது. இது வந்து பீஸ் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கணும். செகண்ட் பார்ட்டு அப்படியே ப்ளஸ் தான் இல்லைன்னு போட்டுடலாம். இப்போ இது இந்த பீஸோடு அதையே வச்சு அணைச்சிக்குவோம். இப்போ இது வந்து 45 இன்ச்சு இருக்குங்க. இதை வந்து 30 இன்ச்சுக்கு அளவாக நம்ம அடிக்கணும். கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்குவோம். அடிச்சுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ளீட்டு, அதோட பக்கமே வச்சு இதில் வச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அப்புறம் இதில் ஒரு ஃப்ளீட் எடுத்து விட்றேன். இந்த சைடு 2 வாரத்துக்கு ஒவ்வொரு ஃப்ளீட் எடுத்து விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ அடிக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், நம்ம அடிச்சுக்குவோம். இப்போ இது 2 மேல் பாட்டும் கீழ்பாட்டும் நினைக்கிறோம். ரெண்டு தையல் போட்டுருங்க. இப்போ மேல் பாட்டும் செகண்ட் பாட்டும் இதில் இணைச்சிருக்கேன் பாருங்கள். மேல் பாட்டும் செகண்ட் பாட்டும் இணைச்சிருக்கேன். இந்த தேர்ட் பார்ட் இணைக்கணும். தேர்ட் பார்ட் அப்படியே இதுலேயே வச்சு ஃப்ளீட் பிடிச்சிடலாம். அதை ஜாயின் போடுறதா இருந்தால் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டுக்கு வந்து 60 இன்ச்சஸ், அது 45க்கு தகுந்தாப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிச்சுடுங்க. அடிச்சுட்டு அந்த 2 பாட்டு அணைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே வச்சு டைரெக்டாக ஃப்ளீட் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அளவாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு அடித்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிட்டு கூட ஜாயின் பண்ணலாம். எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக அதுலேயே வச்சு ஃப்ளீட் பிடிக்க போகிறேன். தூரமான தையலை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு
ஃபஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் நிறைய டைம் தைச்சதுனால நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு அது 2 மட்டும் தனியாக தைச்சி ஜாயிண்ட் அடிக்கிறதையும் காமிச்சிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். இது 2 பீஸையும் ஜாயிண்ட் அடிச்சிட்டோமா இது டேரெக்டாக நான் அதுலேயே வச்சு ப்ளீட் அடிக்க போகிறேன். புதுசாக தைக்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் தனித்தனியாக ஃப்ளீட் அடித்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அடிச்சுட்டு நம்ம இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளீட் வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எடுத்ததும் ஒன்றா அடிக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வராது, கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. ஜாயின் போடுறதா இருந்தால் மிஸ் ஆகும், பார்த்து செஞ்சுக்கோங்க. ரெண்டுக்கும் ஜாயின் போட்டுறேன். படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். இப்போ வந்து தேர்ட் லேயர் இது கூடவே வச்சு நான் இணைக்க போகிறேன். அதில் 45 வரும் கீழே சுற்றளவு. இந்த 15 இன்ச்சு நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. உங்களுக்கு ஈஸியாக தைச்சிடலாம், கஷ்டம் கிடையாது. இன்னொரு தையல் வச்சுக்குவோம். அப்படியே தேர்ட் லேயர் வச்சு முடிச்சாச்சு. 3வது லேயர் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து ஃபோல்டிங் 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் பண்ணதாலும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக சைடு அடிச்சுட்டு ரவுண்ட் அடித்தாலும் அடிக்கலாம். நான் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிக்க போகிறேன். அதுக்கு ஏதாவது டிசைனர் தையல் போடலான் இருக்கேன். அதனால் இதை வந்து இப்போ நான் பாடியோட ஒரு சைடு இணைச்சிக்கிறேன், பேக் சைடுக்கு இணைக்கிறேன், வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு தையல் போட்டுப்போம். பாருங்க, ஃபுல்லாக வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டும் பண்ணிவிட்டு 2 சைடும் அடிச்சுட்டு சைடெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் கீழே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கலாங்க. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட் பார்ட்டு, இது 30 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் பார்ட்டு. இப்போ செகண்ட் பார்ட்டை வந்து நான் இது கூட டைரெக்டாக வச்சு அப்படியே ஃப்ளீட் பிடிக்கிறேன். கொஞ்சம் ஓரத்துக்கு ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளீட் பிடிக்க ஆரம்பிக்கலாம். குட்டி குட்டியாக பிடிங்க. இன்னொரு தையல் போட்டுடலாம். திருப்பி செகண்ட் பார்ட்டும் ஃபஸ்ட் பார்ட்டும் இணைச்சிட்டோம். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டை செகண்ட் பார்ட்டில் வச்சு இணைக்க போகிறோம். இது வந்து சுற்றளவு 45, இதில் வந்து 60 இருக்கும். அதே 15 இன்ச்சு தான் எச்சா வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சு இது கூட இணைச்சிக்க போகிறோம். இன்னமும் நமக்கு துணி நல்லா எக்ஸ்ட்ரா சேர்ந்துருந்தால் இன்னும் நம்ம கிட்ட நெருக்க சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது. 3 மீட்டர்ஸ் துணி இதுவே இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல துணி இப்போ சாரியில் அடிக்கிறீங்கன்னு ஃப்ரீயாக நல்லாவே அடிக்கலாம் உங்களுக்கு நல்லா. ஏன்னா சாரி 5 மீட்ரு வரும் இல்லைங்களா, 5 மீட்ரு 5.5 மீட்ரு இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் 30 எடுத்தேன்னா நீங்கள் அதுக்கு 45 எடுக்கலாம். செகண்டுக்கு 45 எடுத்திருக்கேன், 60 எடுக்கலாம். தேர்டு லேயருக்கு வந்து நான் 60 எடுத்திருக்கேன், 75 எடுக்கலாம். அப்போ
30 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ வந்து அந்த 30 இன்ச்சு நீங்கள் ஃப்ளீட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பார்த்து கரெக்டாக வச்சு அடிங்க. பாருங்க, இதுவும் 3 லேயர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரண்ட் சைடு வச்சு இணைக்க போகிறேன். இப்போ 2வது தையல் போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் அடித்தாச்சு. சைடு தான் அடிக்கணும். சைடு அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு கயிறு கட்டுறதுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வச்சுக்கணும். நம்ம கை பாருங்கள், சுற்றளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்ன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் இதை ஜாயின் பண்ணி தான் நான் இங்கேருந்து ஜாயிண்டிங் போகிறேன். ஒரு சைடு மார்க் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. கீழத்துக்கு தேவைப்படாது, அப்படி அடிச்சுக்கலாம். மேலே பாட்டுக்கு பாருங்கள். எனக்கு வந்து இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 25 தான். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 16 இருக்குது. அதனால் ½ இன்ச்சு தான் தைக்கணும். 30 வரும் 2 சைடுக்கு. அப்போ 1 இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கலாம் தாராளமாக. ஒரு பக்கம் இது. இப்போ மேலேருந்து அடிக்கிறேன். கையோட சுற்றளவு எனக்கு வந்து 14 இன்ச்சஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்கும். 8 இன்ச் வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு உங்களுக்கு சிங்க் ஆனாலும் ஓகே வாய்க்கும். அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அடிங்க கரெக்டாக. ஒரு சைடு அடிச்சிட்டோம்னா இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி அடிச்சுட்டு இன்னொரு தையல் அடிச்சுக்குவோம். ரெண்டு தையல் போட்டோம். இதே சேம் மாதிரி அந்தாண்டையும் 2 தையல் போட்டுக்கலாம். நான் இந்த சைடும் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கீழே இப்போ ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். ஒரு ஃபோல்டு அடித்து அதை வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் ஜிக்ஸாக் மட்டும் வைக்கிறேங்க. சி பாட்டு வச்சு அதே லென்த்துலேயே இருக்கட்டும். நமக்கு ஜிக்ஸாக் மட்டும் அடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த டிசைனர் தையல் போடுறேன். ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் அடித்தாச்சு. நூல் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் மாதிரி அடிச்சிருக்கேன். ஒரு மாதிரி மாடலாக இருக்கும்ன்ட்டு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு வச்சு. பாருங்கள், லேயர் டாப்பு ஃப்ராக் மாடல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கீழேயும் அடித்தாச்சு. 3 லேயர் நான். இப்போ இதை வந்து என் பொண்ணு போட்டு காட்டுவா உங்களுக்கு. பாருங்கள், அடித்து முடிச்சாச்சு. என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன். வீட்டில் இருந்த பழைய லெகின்ஸ் ஒன்று போட சொன்னேன். பாருங்கள், மேட்சிங்காக இருக்குது அவளுக்கு. இந்த மாதிரி டாப் அடிச்சுட்டு நீங்கள் லெகின்ஸ் வாங்கி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. இப்போல்லாம் யாருமே பேண்ட் அடிக்க சொல்கிறது இல்லைங்க. பேண்ட் கிளாத்து கூட டாப் அடிச்சு கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பிள்ளைங்க பேண்ட் போட மாட்டேங்குது, லெகின்ஸ் தான் கேட்குதுன்ட்டு டாப் தான் அடித்து கேட்குறாங்க. பாருங்கள், பானைக்கு நெக்கு பாருங்கள், ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப மேலோடையும் இல்லாமல் கரெக்டாக கச்சிதமாக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டோட லென்த்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டு மேலே லேயர்,
செகண்ட் லேயர் இங்கேருந்து, தேர்ட் லேயர் இங்கேருந்து. கீழே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் தையல் போட்டிருக்கேன் சுற்றி ரவுண்டுக்கு. மூணு லேயர் குர்த்தி நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் நான் 30 இன்ச்சுக்கு 10 இன்ச்சாக டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 7.5 இன்ச்சாக டிவைட் பண்ணியும் கட் பண்ணி அடிக்கலாம். 4 லேயர் வர்றதும் அது உங்களோட இதுதான். நான் 3 லேயர் தான் அடிச்சிருக்கேன். நல்லா இருக்குது பாருங்கள் போட்டிருக்கப்ப. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளே வீட்லேயே மாடல் குர்த்தி அடித்தாச்சு. இந்த குர்த்தி வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி மாடலாக அடித்ததெல்லாம், அதுவும் காட்டன் மெட்டீரியல்னால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் 16 இன்ச்சஸ் ஹைட் எடுத்தோம். ஷோல்டர் அடிக்கவும் இடுப்பு அடிக்கவும் 1 இன்ச் போயிடும். 15 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச் எடுத்தேன். மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டேன். ஜிப்பு வைக்கும்போது 3.5 இன்ச்சு கரெக்டாக இருக்க பாருங்கள் லெவலு. பேக்கில் ஜிப்பு வச்சுருக்கேன். பாடியும் கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்துடுச்சு. நமக்கு உள்ள ஃபிட்டிங்காக அடிச்சிருக்கேன். லேயர் வந்து லேயராக நான் சொன்ன மாதிரி தனியாகவும் நீங்கள் அடிச்சுட்டு ஃப்ளீட் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். டைரெக்டாகவும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் டைரெக்டாக ட்ரை பண்ணாதீங்க, செட் ஆகாது. ஃப்ளீட் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இந்த மேலத்தோட பாகம் எவ்வளோ இருக்குது 17 இன்ச்சஸ் வந்து வச்சேன். அதுக்கு அளவாக நான் அடித்தேன். உங்களுக்கு அடித்து காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதை பார்த்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் அடிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் தைச்சிட்டு இருக்கவங்களா இருந்தால் அப்படியே வச்சு டைரெக்டாகவும் ஃப்ரீல் அடிச்சுக்கலாம். அது மெத்தடும் ஒரு சைடுக்கு காமிச்சிருக்கேன். இதுலேயே சிந்தட்டிக் எல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னமும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஃப்ரீலெல்லாம் பார்க்கும்போது துணி எச்சா இருந்ததுன்னா பழைய சாரீஸ் இருந்தால் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி வேலு வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.